நீங்க சமத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. நாங்க அம்மாவோட வரோம். ஓகே மில்கி மேன், சீக்கிரம் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே மில்கி பாய், பாய். ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க. உங்களை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை சொல்றேன். அது உங்களுக்கு உபயோகமா இருக்குமான்னு பாருங்க. சார் சொல்லுங்க சார். அன்னைக்கு ஆர்டர் வாங்கிட்டு உங்க ஒய்ஃப் சக்தி எங்க ஆபீஸ் கார்ல தான் போய் இறங்குனாங்க. எங்க ஆபீஸ் டிரைவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அவரை உடனே கூப்பிடுங்க சார். ஒரு நிமிஷம். நம்ம ஆபீஸ் டிரைவரை உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. வந்துருவான், இப்போ வந்துருவான். ஓகே சார். சார் உள்ள வாங்க. சொல்லுங்க சார். சூர்யா, நம்ம கார்ல சக்தின்னு ஒரு பொண்ணை டிராப் பண்ணீங்கல்ல? ஆமாம் சார். அவங்கள எங்க டிராப் பண்ணீங்க? சார் அவங்கள ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண தான் போனேன். ஆனால் அவங்க போகிற வழியிலேயே பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாதி வழியிலே இறங்கிட்டாங்க. நான் அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் சார். சார் அவங்கள இறக்கி விட்ட இடத்த எனக்கு காட்ட முடியுமா? ஓகே சார். சார் நான் இவரை கூட்டிட்டு போலாமா? ஷூர், கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார். மை பிளஸர். சூர்யா, இவங்க கூட போயிட்டு வந்துரு. சரிங்க சார். போங்க. வாமா. தேங்க்யூ சார். வரேன் சார். சார் அவங்கள நான் இங்கே தான் சார் இறக்கி விட்டேன். இங்கேயா? இங்க வரைக்கும் வந்திருக்கா? இதுக்கப்புறம் எங்க போயிருப்பா? சார் இங்கிருந்து எங்க போனாங்கன்னு தெரியுமா? அது தெரியாது சார். நான் கிளம்பிட்டேன். எங்க சக்தி போன? என்ன இப்படி தவிக்க விட்டியே. நீ எங்க இருக்க சக்தி? நான் உடனே உன்னை பார்க்கணும். வா சக்தி. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அந்த போட்டோ எடுமா. இந்தாங்க. சார் இந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், நான் பார்த்ததில்ல. தேங்க்யூ சார். சார் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் சார்? இவங்க தான் சார் என் ஒய்ஃப் சக்தி. ஓ, அப்போ நீங்கள் தேடி வந்தது இவங்கள தானா? ஆமாம் சார். சார் நான் இவங்கள ட்ராப் பண்ணல. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், உண்மையை தான் சொல்கிறேன். நான் இவங்கள ட்ராப் பண்ணல. நான் வேற ஒரு பொண்ணை தான் ட்ராப் பண்ணேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவங்க தான் சக்தி. அப்படி இருக்கும்போது வேற யாரையும் டிராப் பண்ணதா சொல்றீங்க? எங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் வேணால் மேனேஜர்கிட்ட கேட்டு பாருங்க. நான் இவங்கள ட்ராப் பண்ணல. இவங்க எங்கள் கம்பெனிக்கு வரவே இல்லை. சார் மேனேஜர் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. 9696. யார் இந்த பொண்ணு? எனக்கு எதுக்கு இந்த போட்டோ வந்திருக்கு? ஹலோ சார் நான் இப்போ உங்கள் ஆஃபீஸ் வந்தேன்ல, சக்தியோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க. சார் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு இப்போ நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், பார்த்தீங்களா? பார்த்தனே. சார் அவங்க யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியலையே. சார் அவங்க தான் சார் என் ஒய்ஃப் சக்தி. அவங்க தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஆர்டர் எடுக்க வந்தாங்க. இல்ல சார், இவங்க இங்க வரவே இல்லையே. சக்தி வந்தாங்க, ஆனா இவங்க சக்தி இல்லையே. இவங்கள நான் பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இல்லையே. சார் என்ன சார் சொல்கிறீங்க? சார் கொஞ்சம் ஃபோட்டோவை நல்லா பார்த்து யோசிச்சு சொல்லுங்கள் சார். சார் நான் நல்லா பார்த்துட்டு தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இவங்கள நான் பார்த்ததே இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. அண்ணே என்ன ஆச்சு? சக்திங்கிற பேர்ல சக்திக்கு பதிலாக வேற யாரோ போயிருக்காங்க.
நான் இப்ப என்னென்ன பண்றது? இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? வண்டியில் ஏறுங்க சார், நான் கூப்பிட்டு போகிறேன். ஆ, வாமா. ஆ. சார், சென்னையிலேருந்து வந்திருக்காங்களா? ஒய்ஃப் மிஸ்ஸிங்கா சார்? ம், உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன சார் ப்ராப்ளம்? முதல்ல நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? சார் என் பேர் சிவா. சென்னையில் சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. ஓ, உங்கள் ஒய்ஃபு எப்படி எங்கே காணாம போனாங்க? சார் என் ஒய்ஃப் சக்தி ஒரு ஒர்க் விஷயமா கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க சார். ஸோ உங்கள் ஒய்ஃபு லாட்ஜ்லேருந்து போனதுக்கப்புறம் தான் மிஸ் ஆயிருக்காங்க. ஆமாம் சார். லாட்ஜ்லேருந்து போன உங்கள் ஒய்ஃபு அந்த கம்பெனிக்கு போகலை. ஆனால் அந்த கம்பெனியில் வேற யாரோ சக்திங்கிற பேரில் ஆர்டர் எடுத்திருக்காங்க. அது சரி, உங்களுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ இங்கே யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்லை சார், அப்படிலாம் யாரும் இல்லை. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தானே? சார் என் உலகமே என் ஒய்ஃப் தான் சார். அவளுக்கும் நான் தான் உலகம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லை சார். இல்லை, இது ஜஸ்ட் ஃபார்மல் கொஸ்டின் தான். ஏன்னா நாங்கள் எல்லா ஆங்கிளையும் விசாரிக்கணும் இல்லையா? ஆமாம், அவங்க எந்த கம்பெனிக்கு ஆர்டர் எடுக்க போயிருந்தாங்க? சார் ஹேண்ட்கிராஃப்ட் கம்பெனி சார். ஹேண்ட்கிராஃப்ட் கம்பெனியா? அந்த கம்பெனி நம்பர் இருக்கா? இருக்கு சார். அந்த கம்பெனியோட மேனேஜர் நம்பர் இருக்கு சார். சரி, சொல்லுங்க. ஹலோ, நான் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க கம்பெனிக்கு சக்திங்கிறவங்க ஆர்டர் எடுக்க வந்திருந்தாங்களா? ஆமாம் சார், வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து விசாரிச்சுட்டு போனாரு. ஆனால் சக்திங்கிற பேரில் வந்தவங்களும் அவருடைய ஒய்ஃபும் வேற வேறையே இருக்கிறதா சொன்னாங்க. எஸ், அதை பத்தின டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க சார், என்ன டீட்டெயில் வேணும்? உங்க ஆஃபீஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கு சார். ஓகே, உங்க ஆஃபீஸ்க்கு சக்திங்கிற பேர்ல வந்த அந்த பொண்ணை சிசிடிவி கேமரால ஜூம் பண்ணி ஃபேஸ் நல்லா கிளியரா தெரியற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து இதே நம்பருக்கு அனுப்பி விடுங்க. ஓகே சார். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். நம்பர் 17, குபேரன் நகர் எக்ஸ்டென்ஷன், மடிப்பாக்கம். இது உங்களுக்கு தெரிஞ்ச அட்ரஸா? இல்லை சார். போட்டோ வந்துருச்சு. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? சார் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஓகே ஃபைன். இந்த பொண்ணை பிடிச்சா உங்க வைஃப் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். கான்ஸ்டபிள் சார், இந்த பொண்ணுடைய போட்டோ டீடைல்ஸ் உங்க செல்லுக்கு அனுப்பியிருக்கேன். அதை நீங்க சென்னை கமிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். சரியா? மிஸ்டர் சிவா, நீங்க தைரியமா போங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் போயிடும். உங்க வைஃபை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சார் அந்த பொண்ணோட ஃபோட்டோ எனக்கும் அனுப்புங்க சார். நானும் என் சைடில் எல்லாம் விசாரிச்சு பார்க்குறேன். ஓ எஸ், நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு அனுப்பிட்டேன் பாருங்க. வந்துருச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்க. மாமா. அண்ணா, இப்ப எதுக்கு நான் இங்க வந்திருக்கோம்? சக்தி லாட்ஜ்லேருந்து அந்த டால் கம்பெனிக்கு போகிற வழியில தான் மிஸ் ஆயிருக்கா. அப்போ சக்தி இந்த லாட்ஜில் தான் தங்கியிருந்தான்னா வந்து போனதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணு இதே லாட்ஜில் தங்கியிருந்தா? ஆமாண்ணே, அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இங்கே விசாரிக்க வந்திருக்கேன். வாங்க சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். உங்க ஒய்ஃபை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? இல்லை, அது சம்மந்தமாக உங்ககிட்ட பேச தான் சார் வந்திருக்கோம். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு உங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களா, கொஞ்சம் பாருங்களேன். எதுக்கு சார் கேட்குறீங்க? சார் என் ஒய்ஃப் சக்தி இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்க மிஸ்ஸிங்கில்
எங்களுக்கு இந்த பொண்ணு மேல தான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா என் ஒய்ஃப் போக வேண்டிய கம்பெனிக்கு இந்த பொண்ணு தான் என் ஒய்ஃப் பேர்ல அங்க போயிருக்காங்க சார். அதனால தான் சார் விசாரிக்க வந்திருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகே சார். சார் உங்க ஒய்ஃப் என்னைக்கு ரூம் எடுத்தாங்க? ஜூலை 25th சார். ஜூலை 25th. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு அதே டேட்ல தான் ரூம் எடுத்திருக்காங்க. உங்க ஒய்ஃப் ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் புக் பண்ணிருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சார் அந்த பொண்ணோட அட்ரஸ் ஏதாவது கிடைக்குமா சார்? அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க சார். சொல்லுங்க சார். நம்பர் 17, நம்பர் 17, குபேரன் நகர் எக்ஸ்டென்ஷன், குபேர நகர் எக்ஸ்டென்ஷன், மடிப்பாக்கம். மடிப்பாக்கம். அண்ணன் இதே அட்ரஸ் தானே இன்ஸ்பெக்டரும் சொன்னாரு. ஆமா இல்ல சார், அந்த பொண்ணோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கொஞ்சம் கொடுங்களேன். இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ சிவா, அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவ பேரு ரேஷ்மி. அவ இருக்கிற இடம் சைதாப்பேட்டம் முனீஸ்வரன் ஸ்ட்ரீட். உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் இப்போதான் லாட்ஜில் அவ புக் பண்ணியிருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு அவ ஐடி ப்ரூஃபை எடுத்தேன் சார். மிஸ்டர் சிவா, அந்த பொண்ணு கொடுத்துருக்கிற சென்னை அட்ரஸ் போலி. சார் என்ன சார் சொல்றீங்க? போலி அட்ரஸா? ஆமா சார், அவ ஒரு அக்யூஸ்ட். உங்க ஒய்ஃபை அவ சென்னையில இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. ஏர்போர்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்தோம். சிவா, உங்க ஒய்ஃப்க்கு யாராவது காம்படிட்டர் இருக்காங்களா இல்ல இருந்தாங்களா? ஆமா சார், ஒரு சேட் இருந்தான். ஆனா அவனை நான் விசாரிச்சிட்டேன். அவன் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டான் சார். சிவா, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க டார்கெட் நடக்காத வரைக்கும் குற்றவாளி தப்ப ஒத்துக்கவே மாட்டான். நீங்க அவனுடைய டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்புங்க, நான் விசாரிக்கிறேன். ஓகே சார், நான் அனுப்புறேன். சார் மெயின் டைம்ல நானும் சென்னைக்கு போய் அந்த சேட்டையும் அந்த பொண்ணையும் தேடி பார்க்குறேன் சார். ஓகே, பட் எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஆமா, செக் அவுட் பண்ணிடலாம். அண்ணன் இப்போ நம்ம எங்கண்ணே போயிட்டு இருக்கோம்? சேட்டு வீட்டுக்குமா? அம்மா 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 அண்ணன் என்னம்மா? ஃபோன் அடிக்குதுண்ணே. யாருண்ணா? மீனாட்சி. சொல்லுங்க மீனாட்சி. புகழ் நைட்டெல்லாம் சக்தியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஜுரம் வேற ரொம்ப கொதிக்குது. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் இப்போ உங்களுக்கு நான் கால் பண்ணேன். சரி வைங்க, நான் உடனே வரேன். ஆ, அண்ணா வண்டி வீட்டுக்கு விடுங்கண்ணே. சரிங்க சார். என்னண்ணா ஆச்சு? புகழுக்கு ஜுரம் கொதிக்குதான், உடனே வீட்டுக்கு ஓ, போகணும். பாவம் புகழ். அண்ணிய நினைச்சுதான் அவனுக்கு ஜுரம் வந்திருக்கும். அம்மா 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 மில்கி பாய். அம்மா 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 மில்கி பாய், உன் மில்கி மேன் வந்திருக்கேன்டா. கண்ணை திறந்து பாடுறா. அம்மா
மில்கி பாய், மில்கி பாய். அம்மா எங்க மில்கி மேன்? அது அம்மாக்கு வேலை இருக்கான், முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வரும்போது கூட்டிட்டு வரேன்னு தானே சொன்னீங்க. ஏன் கூட்டிட்டு வரல? எனக்கு இப்பவே அம்மா வேணும் மில்கி மேன். மில்கி பாய், அம்மா கிட்ட புகழ உன்னை பார்க்கணும்னு சொன்னா சீக்கிரம் வாந்தான் சொன்னேன். அதுக்கு அவங்களுக்கு வேலை இருக்கான், சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. இல்ல மில்கி மேன், நீங்க போய் சொல்றீங்க. இல்ல மில்கி பாய், நான் சொல்றது உண்மைதான். அப்ப அம்மா கிட்ட என்ன பேச வைங்க. நான் அம்மா கிட்ட பேச வச்சு செய்யறேன். மில்கி பாய், குழந்தை அம்மா ஏக்கத்துல இருக்கான். அம்மா, இவனுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. இவனோட அம்மா தான் இவனோட மருந்து. அவங்க எங்க? உடனே வர சொல்லுங்க, அதுதான் கியூர் பண்ணும். அம்மா, அம்மா, வரேம்மா, வர சார். அம்மா, அம்மா, அம்மா. எங்க போறீங்க? நான் சக்தியோட வரேன். அண்ணன், சேட்டு வீட்டுக்கு தானே? ஆமா, நானும் வரேன். அம்மா, வா. அம்மா, 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 புகழ், அம்மா, அம்மா, அம்மா. அண்ணா, தைரியமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஃபீல் பண்ணா எப்படிண்ணா? முடியல ஜானு, பார்த்தல புகழ. பாவம் சின்ன பையன், அவனுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? சக்தி எங்க இருக்கான்னு இது வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலையே. அவங்க கிட்ட வேற நான் சக்தியோட தான் வருவேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் என் சக்தியை தேடுவேன்? எனக்கு எதுவுமே புரியல ஜானு. கவலைப்படாதீங்கண்ணா, கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி காட்டுவாரு. புகழுக்கு கண்டிப்பா சரியாயிடும். மக்களுக்காகவே இந்த பத்தி, மக்களுக்காகவே நாங்கள் தயாரிக்கிறோம். மக்களே, நீங்கள் இதை வாங்குவீர்களா? உங்கள் அம்மா கேட்கிறேன், வாங்குவீர்களா? கர்ணா, இதுல ஒரு பத்தி எடுத்து காலையில உங்க வீட்டுல பத்த வச்சீங்கன்னா ஒரு நாள் பூரா மணக்கும். போனா வராது, பொழுது போன கிடைக்காது. கிடைக்கும் போதே வாங்கிக்கோங்க. கோபால், இந்த பத்தியை வாங்கிக்கோங்க. கோபால், இந்த பத்தியை வாங்கிக்கோங்க. உங்க வீடே மணக்கும். வாங்கிக்கோங்க கோபால், வாங்கிக்கோங்க. இந்த பத்தியை வாங்கிட்டு போய் நீங்க உங்க குடும்பத்துல கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல அந்யோன்யம் பிறக்கும் கோபால், அந்யோன்யம் பிறக்கும். நான் சொல்றதெல்லாம் சத்தியம் கோபால், நான் உண்மையை சொல்றேன். இந்த பத்தியை வாங்கிட்டு போங்க கோபால். வா ஜானு. மக்களே, உங்களுக்கு பிடித்த மிகவும் அருமையான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. வாங்குவீர்களா? மக்களை, இதை வாங்குவீர்களா? சொல்லுங்கள், உங்களைத்தான் கேட்கிறேன். சொல்லுங்கள் மக்களே, வாங்குவீர்களா? சொல்லுங்கள் மக்களே, அம்மா, வாங்குவே. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நீங்க யாருன்னு தெரியலையே. எனக்கே பல பேர் உதவி செய்யற நிலைமையில நான் இருக்கேன். நான் எப்படிங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? முடியுமா? நீங்க நினைச்சா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். புரியலைங்க சார். என் ஒய்ஃப் வேலை விஷயமா வெளியூர் போனாங்க. அங்க அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க கூட எனக்கு தெரியல. என் ஒய்ஃபை நினைச்சு என் பையனுக்கு ஜுரமே வந்துருச்சு. டாக்டர் அவங்க அம்மா வந்தா தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்ப என் பையனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. ஆனா நீங்க நினைச்சா அது முடியுமா?
சார் உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அம்மா, என் ஒய்ஃப் மாதிரியே என் பையன்கிட்ட ஃபோனில் பேசி வேலை முடிஞ்சோடனே சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லணும், அவ்வளோதான். உங்க ஒய்ஃப் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதே. என்கிட்ட என் ஒய்ஃப் பேசின ஒரு ஆடியோ இருக்கு, அதை கேட்டு உங்களால் பேச முடியுமா? ஓகே சார், ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஆனால் காதில் வைக்கிற மாதிரி கொடுங்க, அப்பதான் அவங்க வாய்ஸை கேட்டு என் மனசில் பதிவு பண்ணிக்க முடியும். ஜானு, உங்கள்கிட்ட ஹெட்செட் இருக்கா? எடு. இருக்கு, கொடுக்குறேன். சரி. சார் நான் கேட்டேன் சார், ஃபோன் போட்டு கொடுங்க, நான் பேசுகிறேன். ஓகேம்மா. என் பையன் பேரு புகழ், மறந்துடாதீங்க. ம். அம்மா ஹலோ மீனாட்சி, ஃபோனை புகழ் கேட்டு கொடுங்களேன். புகழ், 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 இந்த அப்பா உன்கிட்ட பேசணுமா? பேசு. ஹலோ மில்கி மேன். மில்கி பாய், அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நீங்க பேசுறீங்களா? அம்மாவா? கொடுங்க மில்கி மேன். பேசுங்கம்மா. ஹலோ புகழ், எப்படிடா இருக்க?